Hello future officers, welcome to Firdaus Academy. இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஸ் அண்ட் கியூப்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ இந்த மாதிரியான ஆப்டிடியூட்ஸ் வந்து பார்த்துப்போம். ஸோ எல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்து ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசனிங் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த ரீசனிங் டாபிக்ல தான் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்கேயே வரும் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸும் 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ். ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில மட்டும் இல்லாம யூபிஎஸ்சிக்கும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வீடியோஸ் பாக்குறவங்க யாராவது யூபிஎஸ்சி நீங்க அட்டென்ட் பண்ற ஐடியால இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல முழுக்க யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸை வச்சுதான் நான் வந்து டீச் பண்ண போறேன். ஸோ வாங்க வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து கான்செப்ட்ல போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் டிஸ்பிளேல வந்துட்டு குரூப் 2A மெயின்ஸ்க்கான அந்த ரீசனிங்ல எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து உங்களுடைய சிலபஸ். சரியா, அந்த 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல அந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் 6வது டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இதுல வந்து கண்டிப்பா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வரும். மிஞ்சி போனா 2 கொஸ்டின் வந்துடும். சரியா, ஸோ 1 அல்லது 2 கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் வந்துடும். ஸோ அதனால நம்ம இந்த டாபிக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து படிக்கணும். சரியா, 6வது டாபிக் பகடை அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் அப்படின்றது கியூப் அப்படின்ற இதை பத்தினா ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கியூப் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஸ்கொயர் அப்படின்னா 2D சர்ஃபேஸா இருக்கும். ஸோ அந்த 2D சர்ஃபேஸை நம்ம 3Dயா மாத்தணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கியூப் அப்படின்றது. ஓகேவா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 சைடு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 2, டாப்ல 3, பாட்டம்ல 4 அண்ட் ரைட் சைட்ல 5, லெஃப்ட் சைட்ல 6. சரியா, ஸோ இது வந்து ஃப்ரண்ட், 1 வந்து ஃப்ரண்ட், 2 வந்து பேக். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்குது, ஒரு முக்கியத்துவம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி ஒரு டைப் ஆஃப் சம் நடத்தும் போது நான் சொல்றேன். ஸோ அது வரைக்கும் இந்த பேசிக்கை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த லைன் இருக்குது பாத்தீங்களா, இது ஒரு லைன், இது ஒரு லைன். நான் கோடு போடுறது தெரியுதா. ஸோ இது ஒரு லைன். இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது இல்லையா. இந்த லைன் எல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்ஜஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 எட்ஜ் இருக்கும். மேல ஒரு 4 கோடு இருக்குதா, அதே மாதிரி பாட்டம்ல ஒரு 4 கோடு இருக்கும். அது மாதிரி இது 1, 2, 3, 4. ஸோ 4 3 12 12 எட்ஜஸ் வந்து இருக்கும். அது மாதிரி இந்த 3 எட்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது பாருங்க. இது ஒரு லைன், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், அண்ட் தென் கீழ இருந்து ஒரு எட்ஜ் வருது. ஸோ இந்த 3 எட்ஜும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகும். இதுக்கு பேரு கார்னர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு புள்ளி, ஒரு கார்னர். அது மாதிரி இது ஒரு கார்னர். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர், இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நீங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேல 4 வரும், அது மாதிரி கீழே 4 வரும். ஸோ மொத்தம் 8 கார்னர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்ப ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல 6 ஃபேஸ் இருக்கும், 12 எட்ஜ் இருக்கும், 8 கார்னர்ஸ் வந்து இருக்கும். கிளியரா? அண்ட் தென் ஒரு ஃபேஸ் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு ஃபேஸ், அது மாதிரி இது ஒரு ஃபேஸ். ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ்க்கும் இன்னொரு ஃபேஸ்க்கும் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6 ஃபேஸ் இருக்குது. இந்த ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. சரியா, ஒரு ஃபேஸ் இப்போ இது உங்களுக்கு வந்து ரெட் கலர் தெரியுதா. ஸோ இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஓகேவா, அப்போ ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஃபேஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல 1, ரைட் சைட்ல 1, லெஃப்ட் சைட்ல 1, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்கு இந்த ஒரு ஃபேஸ்க்கு மேல
ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் வந்து அட்ஜசன்டா இருக்கும். ஸோ அப்ப ஒரு ஃபேஸ்க்கு 3 அட்ஜசன்ட் ஃபேஸ் இருக்கும், ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இப்போ வந்து நான் இதுல கூட இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா இங்க வந்து 1 இருக்குதுன்னா இந்த 1க்கு பின்னாடி 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும் எப்பவுமே. அதுல இந்த 1க்கு பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு அட்ஜசன்ட் ஃபேஸ், அண்ட் ரைட் சைடு ஒரு அட்ஜசன்ட் ஃபேஸ், அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு அட்ஜசன்ட் ஃபேஸ், அண்ட் பாட்டம்ல ஒரு அட்ஜசன்ட் ஃபேஸ். ஸோ மொத்தம் வந்து 4 அட்ஜசன்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கிளியரா? ஸோ ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கும், 4 அட்ஜசன்ட் ஃபேஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அட்ஜசன்ட் அப்படின்னா அடுத்தடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஒரு ஃபேஸ்க்கு 4 அட்ஜசன்ட் ஃபேஸ் இருக்கும், ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கான கியூப் ரிலேட்டடான பேசிக். சரியா? இப்ப டைப் 1 சம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கண்டென்ட் வந்து கொடுத்துருவேன். என்ன அப்படின்னா நம்ம பகடை இருக்கு இல்லையா, டைஸ் விளையாடுவோம் இல்லையா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டைஸ் நீங்க உங்க வீட்டுல வந்து டைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்து பாருங்க. அதுல வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஆப்போசிட் பேசஸ் வந்து கான்ஸ்டன்டா எப்படி இருக்கும்னா அந்த 2 ஆப்போசிட் பேஸுடைய நம்பர்ஸ் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 7 அப்படின்ற ஆன்சர் வரும். 7 அப்படின்ற ஆன்சர் வரணும் அப்படின்னா ஆப்போசிட் பேசஸ் என்னென்னவா இருக்கும்னா 1க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கும், 2க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கும், 3க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டைஸ் வந்து இப்படிதான் இருக்கும். 1க்கு ஆப்போசிட்ல 6, 2க்கு ஆப்போசிட்ல 5, 3க்கு ஆப்போசிட்ல 4 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனுடைய சம் வந்து 7 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சம் கொடுக்குறாங்க 1, 2, 3 இப்படி ஒரு டைஸ் ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. இப்போ வாட் இஸ் த ஆப்போசிட் ஃபேஸ் டு த நம்பர் 2? 2க்கு ஆப்போசிட்ல 2ஆம் நம்பருக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இப்போ 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா 5 இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒரே ஒரு டைஸ் மட்டும் ஒரே ஒரு டைஸ் பிக்சர் மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸ் சாப்டர் ஃபுல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதான் வந்து பேசிக்கான கொஸ்டின். ஸோ அதுல ஒரு முக்கியமான பேசிக் என்னன்னா இந்த ஒத்த டைஸை மட்டும் கொடுத்து ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதை கூட்டினா 7 வரணும் அந்த மாதிரியான நம்பர்ஸ் அந்த மாதிரியான பேர்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கணும். சரியா? இது ஒரு டைப் ஆஃப் சம், இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்பதான் நம்ம வந்து டைப் நம்பர் 1 அப்படின்ற சம்குள்ள போகணும். சரியா? ஸோ இது எல்லாமே யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த வளவள கொள்ளனா எனக்கு தேவை கிடையாது. அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகாம என்னடா எல்லாமே இங்கிலீஷ் பேசுறதுன்னு டிமோட்டிவேட் ஆகாம ஜஸ்ட் இதை மட்டும் நமக்கு இந்த இமேஜ் மட்டும் தான் தேவை. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நம்பர், ஸோ இது மட்டும் தான் நமக்கு தேவை. இது தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை வந்து 1 by 1 ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது எல்லாமே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்லயே வந்து சால்வ் பண்ணிடலாம். தேவைப்படும் போது இப்ப டைரக்ஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்ற போது நம்ம வந்து தமிழ்லயும் போட்டு நடத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு டைஸ் பிக்சர் மட்டும் கொடுத்துட்டு இப்ப இந்த 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க 5 அப்படின்னு போட்டுருவீங்க. ஏன்னா 2ஐயும் 5னா 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 பிக்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டைஸ்ல வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டு 1. ஸோ 1க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா ஸ்டெப் நம்பர் 1. சரியா? ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும்னா இந்த 3 பிக்சர் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது 2 பிக்சர் மட்டும் சூஸ் பண்ணணும். சூஸ் எனி 2 பிக்சர் அல்லது 2 டைஸ். ஸோ 2 பிக்சரை மட்டும் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. அது எப்படிப்பட்ட டைஸா இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன். ஸோ இந்த 2 பிக்சர் சூஸ் பண்றீங்களா, இது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா இந்த 2 டைஸ்லயும் ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது, இங்க 3, 4, 5 இருக்கு. இப்ப இங்கேயும் 3 காமனா இருக்குது. அப்போ ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கிற மாதிரியான 2 பிக்சரை நான் சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து
ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளியரா? ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமனா இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த காமனா இருக்கிற நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகார திசையில நீங்க அந்த நம்பர்ஸை எழுதணும். கடிகார திசை அப்படின்னா தெரியும் இல்லையா, அந்த 12, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வந்து கடிகாரத்தினுடைய முள் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்ப அந்த திசையில நீங்க வந்து இந்த 3ல ஸ்டார்ட் பண்ணி, அதாவது எந்த நம்பர் காமனா இருக்குதோ அந்த காமன் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து லிஸ்ட் பண்ணுங்க. எப்படி லிஸ்ட் பண்ணுவீங்க? 3, ஃபர்ஸ்ட் நம்பர் 3, அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 1. புரியுதா? ஸோ 3ல ஆரம்பிச்சு அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 1, இந்த மாதிரி கடிகார திசையில எழுதணும். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைஸ்ல உள்ளது. அதே மாதிரி ரெண்டாவது டைஸ்ல உள்ளது 3ல ஸ்டார்ட் பண்ணி, காமன் நம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட், 3ல ஸ்டார்ட் பண்ணி 4, அடுத்து 5 இப்படி எழுதணும். இப்ப 3, 4, 5 முடிஞ்சா என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் 2 டைஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அது எப்படிப்பட்ட டைஸ் அப்படின்னா, ஒரே ஒரு நம்பர் ரெண்டுலையும் காமனா இருக்கணும், அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப், காமன் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அந்த நம்பர்ஸை நான் எழுதணும். ஸோ லிஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னு கேட்டீங்க, இது அவ்வளவுதான், நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். இதுக்கு இது ஆப்போசிட், அதாவது 2க்கு 4 ஆப்போசிட், 1க்கு 5 ஆப்போசிட். இப்ப ரெண்டுலயுமே 3 இருக்குது இல்லையா, அப்ப இது ரெண்டும் என்னன்னா காமன் நம்பர். ஸோ இந்த ஒரு இதை நான் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னா, மிஸ்ஸிங் நம்பர் ஒண்ணு இருக்கு சரியா. மிஸ்ஸிங் நம்பர்னா மொத்தம் 6 நம்பர்ஸ் சரியா, 1 2 3 4 5 6. அப்ப இதுல 1 2 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 மட்டும் காணும். அப்ப இந்த 6ன்ற மிஸ்ஸிங் நம்பரை இந்த காமன் நம்பருக்கு பதிலாக நான் எழுதிடணும். அது இங்க எழுதினாலும் சரி, கீழே எழுதினாலும் சரி. ஸோ அப்ப 3க்கு 6 ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு நேரா உள்ள நம்பர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதர். அப்ப 3க்கு ஆப்போசிட்ல 6, 2க்கு ஆப்போசிட்ல 4, 1க்கு ஆப்போசிட்ல 5. இப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 அப்படின்ற சம் வராது. நான் பொதுவாக என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டைஸ்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைஸை நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா 7ன்ற சம் வரணும், அடிஷன் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இதுல வந்து வராது. ஏன்னா அது வந்து நான் சொன்னது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்னால அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும், வேற வழியே இல்லை. ஆனா இந்த மாதிரி சம் வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட் 1ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1க்கு ஆப்போசிட்ல இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்தா நீங்க ஈஸியா 6ன்னு போட்டு போயிருவீங்க இல்ல. அப்ப அந்த மாதிரி போடக்கூடாது. அப்ப உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு 2 மார்க் 1.5 மார்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு வேலையை நான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ 3க்கு 6, 2க்கு 4, 1க்கு 5 ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் கரெக்டா 7 அப்படின்றது வராது. ஸோ கொண்டுக்க மட்டும் தான் வரும் சரியா. ஸோ அப்ப இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா, ஆல்வேஸ் காமன் நம்பர் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னா, 2 டைஸ் நீங்க சூஸ் பண்றீங்க, அதுல ஒரே ஒரு நம்பர் காமன் நம்பரா இருக்குது. அந்த ஒரு காமன் நம்பர் இருக்கும்போது ஒரு மிஸ்ஸிங் நம்பர்னு ஒண்ணு இருக்கும் கரெக்டா. ஸோ அப்ப மொத்தம் 6 நம்பரு. அப்ப 6 நம்பர்ல எனக்கு ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும். அப்ப அந்த ரிப்பீட் ஆகிற நம்பர் அடிச்சுட்டு எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்குதோ அதை நான் எழுதணும். ஸோ அதனால எப்பவுமே காமன் நம்பரும் மிஸ்ஸிங் நம்பரும் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. நான் இந்த 2 டைஸை மட்டும் தான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த டைஸையும் நான் சூஸ் பண்ணுவேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கு கரெக்டா. ஸோ இதுல 3 4 5, இதுல 5 6 2. ஸோ அப்ப இதுல 5 and 5 காமனா இருக்குது. இப்ப இதை வச்சும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, சேம் ஆன்சர் தான் வரும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? காமன் நம்பர் என்னது? 5 தான் காமன் நம்பர். இப்போ 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. அதே மாதிரி இங்கேயும் 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. ஸோ இது ரெண்டையும் ஆப்போசிட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ இங்க பாருங்களேன், காமன் நம்பரும் மிஸ்ஸிங் நம்பரும் ஆப்போசிட் டு ஈச் அதர்னு நான் சொன்னேன்னா, இப்போ இதுல வந்து காமன் நம்பர் என்னது? 5. மிஸ்ஸிங் நம்பர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 1 தான் மிஸ்ஸிங் நம்பர். அப்போ 5க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கும். இப்போ 1க்கு ஆப்போசிட்ல 5 நான் டைரக்டா இதுல சொல்லிடலாமா? இதை டைஸை பார்த்தோன்னே சொல்லிடலாமா? ஸோ இது வந்து உங்களுக்கு பை பிராக்டிஸ் தான் வந்து வரும். சரி, நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் நீங்க எழுத தேவையில்லை. 3 2 1 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு, இப்ப 3க்கு அடுத்து 2 இருக்குது, அது மாதிரி 3க்கு அடுத்து 4 இருக்குதுன்னா அப்ப 2ம் 4ம் ஆப்போசிட் டு ஈச் அதர். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க இந்த டைஸனுடைய படத்தை பார்த்தே உங்களால சொல்லிட முடியும். அது வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்றீங்க இதுல அப்படின்ற போது உங்களால அவ்வளவு ஃபாஸ்டா சொல்ல முடியாது. ஸோ நீங்க பொறுமையா அடுத்தடுத்து சம்ஸ் நீங்க போகும்போது, நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்துடும் சரியா. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அந்த டைஸ் வந்து டயக்ராம் மாதிரி போட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
இல்லைன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய வில்லிங் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுதான் நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லிஸ்ட் அவுட் தி எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது இல்லையா? ஸோ என்னென்ன நம்பர், இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எதனால இப்படி லிஸ்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எது மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இது வந்து 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சோம். சில சம்ஸ்ல வந்து சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளஸ் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், டாட், எக்ஸ், பாக்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு சிம்பிள்ஸ் வந்து 5 6 சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுல எந்த சிம்பிள் மிஸ் ஆயிருக்குதுன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த லிஸ்ட் வந்து நான் பண்ணிடணும். ரெண்டாவது வந்துட்டு 2 டைஸை நான் சூஸ் பண்ணணும். அது எப்படிப்பட்ட டைஸா இருக்கணும் அப்படின்னா, அந்த 2 டைஸ்ல ஒரே ஒரு காமன் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் 2 டைஸை சூஸ் பண்ணிட்டேன். தேர்ட் பாயிண்ட் என்னது, ரைட் த எலமெண்ட்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அந்த காமன் எலமெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் காமன் எலமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நான் அதாவது லிஸ்ட் பண்ணணும். அடுத்தது என்னது, ரீப்ளேஸ் தி காமன் எலமெண்ட் வித் மிஸ்ஸிங் எலமெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், 2 3 இருந்துச்சு, ஸோ ஒரு 3 அடிச்சுட்டு 6 மிஸ்ஸிங் எலமெண்ட் நம்ம போடுவோம். இப்போ இந்த சம்ல வந்து பிளஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்னா, இப்போ இதை நான் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும், இதுல அந்த 6 சிம்பிள்ல எது மிஸ் ஆயிருக்குது அப்படின்றத நான் இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பாக்ஸ் தான் வருது அப்படின்னு இந்த பாக்ஸை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஒரு பாயிண்ட்டை நான் நோட் பண்ணி வச்சேன். ஸோ ஆல்வேஸ் மிஸ்ஸிங் எலமெண்ட்டும் காமன் எலமெண்ட்டும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கூட நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்து எடுத்து நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸை நீங்க வந்து 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. பட் நீங்க ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நீங்க சம் சால்வ் பண்ணி ட்ரைன் அடிக்கிறீங்க. சரியா? இப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபிசிடி அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்பபெட் பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அவ்வளவுதான் கொஸ்டின். ஆப்போசிட் டு அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஸோ இப்ப இதுல வந்து ஏபிசிடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ், இப்போ 1 2 3 அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ இதுல ஏபிசிடி ஆல்பபெட் கொடுத்துருக்கனால இதுல என்னென்ன ஆல்பபெட் இருக்குதுன்னு எனக்கு ஷுவரா தெரியல. ஸோ இப்போ நான் இருக்கிறது எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்றேன். 6 எலிமெண்ட் வரணும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன இருக்குது, ஏடிஎஃப் இருக்குது. ஸோ இப்போ ஏடிஎஃப் இருக்குது. ரெண்டாவதுல சிஇஎஃப் இருக்குது. ஸோ சிஇஎஃப் நான் ஆல்ரெடி எழுதிட்டதுனால நான் எஃப் நான் விட்டுறேன். மூணாவதுல ஏ எழுதிட்டேன், டி எழுதிட்டேன், பி இல்ல, ஸோ பி எழுதுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற 3 பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவோம், 6 எலிமெண்ட்ஸையும் நான் லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து 6 எலிமெண்ட்ஸை நான் ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஆர்டரா எழுதணும் அப்படின்னா ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டரா வரும். ஸோ இந்த 6 எலிமெண்ட்ஸ் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், 2 டைஸை நான் சூஸ் பண்ணணும். ஸோ 2 டைஸை சூஸ் பண்ணுங்க நீங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒன்னு நீங்க ஃபர்ஸ்டும் செகண்டும் சூஸ் பண்ணலாம், இல்ல செகண்டையும் தேர்டையும் சூஸ் பண்ணலாம், இல்ல ஃபர்ஸ்டையும் தேர்டையும் சூஸ் பண்ணலாம். ஸோ அதை சூஸ் பண்றதுன்றது உங்களுடைய சாமர்த்தியம் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, போன சம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, போன சம்ல பாத்தீங்கன்னா 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல செஞ்சோம். 3 காமனா வச்சுட்டு கிளாக் வைஸ்ல எடுக்கணும். இப்ப இதுவே இந்த செகண்ட் அண்ட் தேர்டை நம்ம எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 5 காமனா இருக்குது, இதுல 1 மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்குது. 5 தான் காமன் எலமெண்ட், அப்போ 1 வந்து மிஸ்ஸிங் எலமெண்ட். ஸோ இதை பார்த்தோன்னே காமன் எலமெண்ட்டும் மிஸ்ஸிங் எலமெண்ட்டும் ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு போயிருக்கோம். கரெக்டா? ஸோ அதனால கொஸ்டினை வந்து எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா சால்வ் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால சால்வ் பண்ண முடியுமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டைஸை நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஏடிஎஃப் சிஇஎஃப் எஃப்பும் காமனா இருக்குது. ஸோ இதை நீங்க கிளாக் வைஸ்ல எழுதுனீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வரும். ஸோ அது ரெண்டையும் நீங்க ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏடி சிஇஎஃப் எல்லாமே இருக்குது, பி மட்டும் மிஸ்ஸிங். ஸோ இப்போ பி மிஸ்ஸிங் அப்படின்னா எஃப் வந்து காமன் எலமெண்ட். அப்போ பியும் எஃப்பும் ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இப்போ பிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னா எஃப் தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா?
ஸோ இதான் வந்து டைப் நம்பர் 1. ஸோ டைப் நம்பர் 1 ரொம்ப சிம்பிள் தான், சரியா? ஒரே ஒரு காமன் எலமெண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த டைஸை சூஸ் பண்ணிட்டு ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட்ல இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்றத நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ நிறைய பேர் இந்த டைஸ் அண்ட் கியூப்ஸை நிறைய விதமா வேற வேற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க வேணா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற யூடியூப் சேனல்ஸ்ல மற்ற அகாடமிஸ்ல உள்ள சேனல்ஸ்ல வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா அவங்க சொல்றாங்க அப்படின்றது, சரியா? ஸோ நான் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க பிடிஎஃப் சிபிடி அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணிடுவோம், 6 எலிமெண்ட்டை லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குது? பி டி எஃப் இருக்குது. ரெண்டாவதுல பி சி டி. அப்ப பியும் டியும் ஆல்ரெடி இருக்குன்னா சி மட்டும் இருக்கு. இப்போ இன்னும் 2 லெட்டர் எனக்கு இல்ல, மேபி ஏ அண்ட் இயா இருக்கலாம், சரியா? நானும் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 4 எலிமெண்ட்ஸ் தான் தெரியுது, 6 எலிமெண்ட் எனக்கு தெரியல, கரெக்டா? ஸோ இப்போ 2 எலிமெண்ட் வந்து எனக்கு பிளாங்கா இருக்குது, என்னன்னு தெரியல. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணணும்? காமனா இருக்கிற மாதிரி, அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் காமனா இருக்கிற மாதிரி 2 டைஸை நான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு கொடுத்துருக்கே 2 டைஸ் தான். அப்ப நான் இதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் காமனா இருக்கணும்னு சொன்னீங்க. இங்க பிடி, இங்கேயும் பிடி, 2 எலிமெண்ட் வந்து காமனா இருக்குது. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து டைப் நம்பர் 2ன்னு சொல்றேன். இது என்ன அப்படின்னா, 2 எலிமெண்ட்ஸ் காமனா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் உள்ள எலிமெண்ட்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும், சரியா? பி அண்ட் டி ரெண்டுலயும் காமனா இருக்குது. ஸோ அப்ப ரிமைனிங் உள்ளது என்னது? எலிமெண்ட் எஃப். இங்க வந்து சி ரிமைனிங் எலிமெண்ட். ஸோ அப்ப எஃப் சியும் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ அப்ப சிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எஃப் தான் வந்து ஆப்போசிட்டா இருக்குது அப்படின்றத ஆன்சர் நீங்க சொல்லிடலாம். கிளியரா? ரொம்ப ஈஸியா இருக்குதா? ஸோ 2 எலிமெண்ட் காமனா இருந்துச்சுன்னா ரிமைனிங் உள்ள எலிமெண்ட்ஸ் 2ம் ஆப்போசிட் டு ஈச் அதர் இருக்கும். கிளியரா? இப்போ அதே டயக்ராம் தான் பிடி காமன். ஸோ அப்ப எஃப்பும் சியும் தான் ரிமைனிங் இருக்குது. அப்ப எஃப்க்கு சி ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? ஆல்பபெட் பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்னால பிக்கு ஆப்போசிட்ல ஏ இருக்குமா இ இருக்குமான்னு என்னால சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, cannot be determined அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். எப்ப அப்படின்னா, இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு 2 காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இது மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். எஃப்க்கு ஆப்போசிட்ல சி, இது மட்டும் தான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். வேற பிக்கு ஆப்போசிட்லயோ டிக்கு ஆப்போசிட்லயோ என்ன இருக்குதுன்னு கேட்டாலும் cannot be determined தான் நம்ம பண்ணணும். இதுதான் வந்து டைப் நம்பர் 2. கிளியரா? ஸோ இப்ப இந்த டைஸை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு கேட்கறாங்க. இப்ப நீங்க வந்து டைப் நம்பர் 1 டைப் நம்பர் 2 எல்லாமே காமனான ஒரு ஸ்டெப்ஸ் தான். என்ன ஸ்டெப்ஸ்? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க எலிமெண்ட்ஸை. அப்புறம் வந்து காமன் எலிமெண்ட் வந்து கிளாக் வைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து எழுதணும் 2 லைன்ஸ்ல. அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைனலைஸ் பண்ணி போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா பி அண்ட் டி காமனா இருக்குது. அப்ப இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்? இதுல சிடி காமனா இருக்குது. ஸோ அப்ப இது என்ன பண்ணலாம்? சிடி காமனா இருக்குது. இதுல இருந்து என்னால என்ன சொல்ல முடியும்னா பியும் இயும் ஆப்போசிட்னு சொல்ல முடியும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? பி தான் ஆப்போசிட். பிக்கு ஆப்போசிட்ல என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்ப பிக்கு ஆப்போசிட்ல ஈன்னு என்னால சொல்லிட முடியும். ஸோ இந்த 2 டைஸ் எடுத்துக்கிட்டு என்னால பிக்கு ஆப்போசிட்ல ஈன்னு சொல்லிட முடியும். அதனால நான் அதை வந்து சூஸ் பண்ணி பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது? பிக்கு ஆப்போசிட்ல இ இருக்குது. அது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ எதை வேணா நான் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எது ஈஸியான ஆன்சர் வருமோ, ஈஸியா எனக்கு ஆன்சர் கிடைக்குமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல சிஎன்டி காமன். இப்ப இதை எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏபிசி இடிசி அப்படின்னு இருக்குது. ஸோ இதுல சி காமனா இருக்குது. ஸோ இப்படியும் நான் எழுதலாம். எப்படி? சில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். சி டி இ. அதே மாதிரி இங்க சி ஏ பி. எனக்கு என்ன வேணும்? பிக்கு ஆப்போசிட்ல என்னது? பிக்கு ஆப்போசிட்ல இ தான் வந்து இருக்குது. ஸோ பிக்கு ஆப்போசிட்ல இ, ஏக்கு ஆப்போசிட்ல டி, சிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ஸோ காமன் எலிமெண்ட்டை தூக்கிட்டு மிஸ்ஸிங் எலிமெண்ட் எழுதணும். என்ன மிஸ் ஆயிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எஃப் தான் மிஸ் ஆயிருக்குது. அப்ப சிக்கு ஆப்போசிட்ல எஃப். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்றத நீங்க எழுதி வச்சுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ இதை வந்து நீங்க
ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ்னுடைய நேம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 6 கலர் வந்து நீங்க என்னென்ன இருக்குன்னு சூஸ் பண்ணணும், அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க 4 பிக்சர் இருக்குதா, 4 டைஸ் இருக்குதா, இதுல ஏதாவது 2 நீங்க சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு பாத்துக்கோங்க. ஸோ கிரே இருக்கு இல்லையா, கிரேக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப கிரேக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 டைஸை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு டைஸை சூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்டு சூஸ் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து சூஸ் பண்ணி பாருங்க, 2 and 3, 2 and 4, 3 and 4, இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸ்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன் அப்படின்னா, இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி பண்ணா நமக்கு கஷ்டமா வருது, இப்படி பண்ணா இன்னும் சுலபமா வந்துருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் ப்ராக்டிஸும் ஆகும். ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் வந்து மைண்ட் கால்குலேஷன் அட்லீஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் நம்பர் 3. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஈஸியா ஜாலியா இருந்துச்சா? இனிமே வந்து நம்ம டைப் நம்பர் 3 கொஞ்சம் வந்து ஃபார்முலா பேஸ்டு சம்ஸ் அந்த மாதிரி நம்ம போக போறோம். ஸோ இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டைஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி சம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைஸ்ல வந்து எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணிடுறாங்க. சரியா? ஒரு கியூப் இருக்குது, அந்த கியூபை வந்து எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெயிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்களாம், பெயிண்ட் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பெயிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்க்க உங்களுக்கு இந்த ரூபிக்ஸ் கியூப் மாதிரி தெரியுதா? ஒரு கியூப் இருக்குது, அந்த கியூபினுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல எல்லாத்தையும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா நான் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் கியூப்ஸா நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன கியூப்ஸ் அந்த எத்தனை நம்பர் அதெல்லாம் வந்து வரும், சம் புக்ஸ் வரும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா வந்து எந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ இந்த இதை பாத்தீங்கன்னா 3x3x3 ரூபிக்ஸ் கியூப். சரியா? அதாவது எல்லா சைட்லயும் 3 இருக்கும். ஸோ இப்போ 3 × 3 9 9 3 27. ஸோ இதுல மொத்தம் 27 கியூப்ஸ் வந்து இருக்கும். சரியா? 27 சின்ன சின்ன ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை இப்படி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை ஸ்மாலர் கியூப், ஸோ இது ஒரு கியூப், இது ஒரு ஸ்மால் கியூப், அடுத்து இது ஒரு ஸ்மால் கியூப், இது ஒரு ஸ்மால் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் ஸ்மால் கியூப்ஸ் வந்து இருக்குது. இதுல எத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் மட்டும் பெயிண்டட் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஸ்மால் கியூப் எடுத்துக்கோங்க, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கியூப் எடுத்துக்கோங்க. இந்த கியூப்ல எத்தனை ஃபேஸ் பெயிண்டா இருக்குன்னா, இந்த கியூபுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேஸ், இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, ரெட் கலர். ஸோ இது ஒரு ஃபேஸ். அண்ட் தென் டாப்ல ஒயிட் கலர் இருக்குது, அண்ட் தென் இங்க வந்து ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பீஸை நான் எடுத்துக்கிட்டேன்னா 3 சைடு வந்து எனக்கு பெயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 3 ஃபேஸ் பெயிண்டட். ஓகேவா? அதுவே வந்து இந்த ஒரு பீஸை நான் எடுத்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ரெட் இருக்குது, டாப்ல ஒயிட் இருக்குது. ஸோ அப்ப இந்த பீஸ் நடுவுல இருக்கிற பீஸ் வந்து 2 ஃபேஸ் வந்து பெயிண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போது 3 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரே ஒரு ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீஸ் எங்க இருக்கும்னா அந்த நடுவுல இருக்கு இல்லையா பீஸ், ஸோ அதுல ரெட் மட்டும்தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிரீன் மட்டும்தான் இருக்கும். மேல கீழே எல்லாம் அதாவது உள்ளுக்குள்ள போயிடும் அந்த பீஸ், எந்த சைடும் பெயிண்ட் ஆயிருக்காது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் ஆயிருக்கும், ஸோ இங்க எல்லோ கலர். இந்த மாதிரி சென்டர் பீஸ் எல்லாமே ஒரு ஃபேஸ் வந்து பெயிண்ட் ஆயிருக்கும், ஒரே ஒரு சைடு மட்டும் தான் பெயிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே சென்டர் பீஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி சென்டர் பீஸ் வந்து எத்தனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை ஃபேஸ் இந்த பெரிய கியூப்ல மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? கியூப்னாலே 6 ஃபேஸ் தான் இருக்கும். அப்ப இந்த பெரிய கியூப்ல மொத்தம் மேல டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஃபேஸ் இருக்குது. ஒரு ஃபேஸ்லயும் சென்டர் பீஸ் இருக்குது. ஸோ இப்போ மொத்தம் எனக்கு 6 இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸ் வந்து ஒரே ஒரு சைட்ல பெயிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா புரியுதா? ஸோ மொத்தம் பெரிய கியூபை நான் இப்படி கட் பண்ணிடுறேன் சின்ன சின்னதா. ஸோ அது சின்ன சின்னதா கட் பண்ணதுல எத்தனை சின்ன கியூப் வந்து ஒரே ஒரு சைடு பெயிண்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ ஒரே ஒரு சைடு பெயிண்டா இருக்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா, பெரிய கியூப்ல எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ டாப் பாட்டம் இந்த மாதிரி சொல்லிட்டு 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு ஃபேஸ்லயும் சென்டர் பீஸ் வந்து எனக்கு இங்க எப்படி இருக்குது,
ஒரே ஒரு சைடு தான் பெயிண்டா இருக்குது. ஸோ அப்ப அந்த 6 தான் எனக்கு இங்க ஃபார்முலால வந்துருக்குது. கிளியரா? ஸோ ஒரு ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா எத்தனை ஃபேஸ் இருக்குதோ அத்தனை ஃபேஸ்லயும் ஒரு சென்டர் இருக்கும். ஸோ அந்த சென்டர்ல ஒரு பீஸ் வந்து வரும். இப்ப 2 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா 2 ஃபேஸ் பெயிண்டட் நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க? இந்த எட்ஜ்ல இருக்கக்கூடிய பீஸ். ஸோ மேலையும் ஃப்ரண்ட்லையும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மேலையும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி அந்த எட்ஜ்ல இருக்கிற பீஸ் எல்லாத்துலயும் என்ன பாத்தீங்க? 2 பேர் வந்து பெயிண்ட் ஆகும். ஸோ அப்ப எட்ஜஸ் நமக்கு எத்தனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 12 எட்ஜஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோமா? ஸோ அந்த 12 தான் இந்த 12. இப்ப 3 ஃபேஸ் பெயிண்டட் 3 சைடு எங்க பெயிண்ட் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த கார்னர்ல உள்ள பீஸ். ஸோ ஒரு சைடு வந்துட்டு ப்ளூ அண்ட் தென் இந்த சைடு வந்து ரெட் அண்ட் தென் டாப்ல வந்து எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குதா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த கார்னர் பீஸ் இருக்குது பாருங்க. இந்த கார்னர் பீஸ்ல இங்க ஒரு கலர், டாப்ல ஒரு கலர் அண்ட் தென் இங்க ஒரு கலர். இந்த 3 கலர் இருக்குதா? ஸோ இந்த கார்னர் பீஸ் தான் 3 ஃபேஸ் பெயிண்டட். ஸோ இந்த மாதிரி எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். 8 கார்னர் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த 8 தான் இந்த 8. கிளியரா? ஸோ இப்போ 0 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்றது இந்த எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பீஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து உள்ள, ஸோ இங்க மேல இருந்து உள்ள இந்த மாதிரி சென்டரா ஒரு பீஸ் வந்து இருக்கும் நடுவுல. ஸோ அதுலதான் எந்த ஃபேஸுமே பெயிண்ட் ஆயிருக்காது. ஸோ அப்ப அப்படிப்பட்ட பீஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஸோ அந்த 1 வந்து இங்கேயே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இதனால எந்த சேஞ்சஸ் நடக்க போகுது? ஸோ அப்ப இந்த முன்னாடி உள்ள நம்பர்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இந்த ஃபார்முலால? ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா n-2 அப்படின்றது எல்லாத்துலயும் காமன். n-2 எல்லாத்துலயும் காமன். n-2 the whole power 3, n-2 the whole power square, n-2 the whole square, அப்புறம் n-2 the whole power 1, n-2 the whole power 0. ஸோ எனிதிங் பவர் 0 வந்து எனக்கு ஆன்சர் 1 தான் வரும். அப்ப இன்டூ 1. ஸோ இன்டூ 1 போட்டா எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போறது இல்லை. அதனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இப்போ உங்க ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 0 ஃபேஸ், 1 ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த ஆர்டர்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா n-2 the whole power 3. இங்க 0 அப்படின்னா இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இங்க வந்து பவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். 3, 2, 1, 0 டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்ப 0 ஃபேஸ் பெயிண்டட்னா நடுவுல இருக்கும். ஸோ அப்ப ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். அதனால கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா அந்த ஃபேஸஸ் எல்லா சைட்லயும் உள்ள அந்த சென்டர் பீஸ் தான் ஒரு ஃபேஸ் பெயிண்டா இருக்கும். ஸோ அப்ப 6 ஃபேஸ் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எட்ஜ்ல இருக்கிறதுல 2 ஃபேஸ் பெயிண்டா இருக்கும். அதே மாதிரி கார்னர்ல இருக்கிறதுல 3 ஃபேஸ் பெயிண்டா இருக்கும். ஸோ அதனால 8 கார்னர், 12 எட்ஜ், 6 ஃபேஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதுல எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எனக்கு இந்த ஸ்மால் என்னா என்னன்னு தெரியலையப்பா, அது என்ன ஸ்மால் என் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்மால் என் ஈக்குவல் டு cubed root of number of small cubes. ஸோ கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கியூப் இருக்குது. இந்த பெரிய கியூபை வந்து நான் சின்ன சின்ன கியூப்ஸா வந்து 27 பீஸஸா நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சின்ன சின்ன கியூபா 27 பீஸ் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ்? 27 நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் வந்து இருக்குது. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 27 போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு வரும். அப்ப அந்த ஸ்மால் என்னுடைய வேல்யூ நான் என்னவா எடுத்துக்கணும்? 3ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்துலயும் வந்து கியூப் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். இப்ப வந்து சின்ன சின்ன கியூபா 8 ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு வரும். ஸோ அப்ப 2 கியூபுடைய வேல்யூ தான் என்னது? எனக்கு 8. அப்போ ஸ்மாலர் கியூப் அந்த கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு போட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னது? 2ன்னு வரும். இப்போ ஸ்மால் என்னுடைய வேல்யூ 2. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரை நீங்க வந்து கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். கிளியரா? ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல இருக்குது. இது யூபிஎஸ்சி கொஸ்டின்னால எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது. நான் உங்களுக்கு தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்றது. சரியா? ஆல் த ஃபேசஸ் ஆஃப் a cube are painted with blue color. ஸோ இந்த ஒரு கியூப் என்கிட்ட கையில இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே எல்லா ஃபேஸ்லயுமே ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் இட் இஸ் கட் இன்டு 125 ஸ்மால் கியூப்ஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்றேன். எப்படி கட் பண்றேன்னா 125 ஸ்மாலர் பீஸ் வர மாதிரி நான் கட் பண்றேன். ஸோ இப்போ 125 அப்படின்னா ஒரு சைட்லயும் 5 இருக்கணும். கரெக்டா? 5 × 5 × 5 நான் கட் பண்ணணும். கரெக்டா?
முன்னாடி 3 கட் பண்ணணும், இப்போ வந்து 5 5 கட் பண்ணணும். 1 2 3 4. ஸோ 1 2 3 4 5. அதே மாதிரி மேல 1 2 3 4 5 4. அதே மாதிரி சைட்ல 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் 5 5 பீஸ் வர மாதிரி நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் வந்து 5x5x5 கியூப்ஸ் மாதிரி நான் வந்து கட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கியூப் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். சம் சால்வ் பண்றதுக்கு இது பெருசா தேவைப்படாது. இந்த சம் how many small cubes will be formed having no face colored? So no face அப்படின்னா zero face painted அப்படின்னு பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஜீரோ ஃபேஸ் பெயிண்டடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் n-2 அப்படின்றது காமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ மேல இருந்து வரும்போது n-2 the whole cube whole square whole power 1 whole power 0 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஜீரோ ஃபேஸ் பெயிண்டடுக்கு n-2 the whole cube. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற ஒரே ஒரு பீஸ் தான் அப்படின்றதுனால இங்க 1 அப்படின்ற கோஎஃபிஷியன்ட் வரும். ஸோ இதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இப்ப நான் வந்து ஸ்மால் என் தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மால் என் எப்படி கண்டுபிடிப்பேன்? கியூப் ரூட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ். ஸோ அப்போ 125 கியூப் ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா 5. ஸோ 5 கியூப் தான் என்னது 125. அப்போ இந்த ஸ்மால் என்னுடைய வேல்யூ என்னன்னா 5. ஸோ இப்போ இந்த ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 5ன்னு போடலாம். அப்போ 5 - 2 the whole cubeன்னு வரும். ஸோ 5 - 2 வேல்யூ என்ன? 3. ஸோ அப்போ 3 power 3. ஸோ 3 கியூபுடைய வேல்யூ என்ன? 3 3s are 9, 8 3s are 27. ஸோ 3 கியூபுடைய வேல்யூ 27. ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து ஜீரோ ஃபேஸ் கலர்டு உள்ள ஸ்மால் கியூப்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 27 கியூப்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். கிளியரா? இப்போ இதே சம்முக்கு சரியா, இதே டேட்டா இதே சம்மு ஸ்மால் என் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னது ஸ்மால் என்னோட வேல்யூ 5 அப்படின்றத. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்னா 1 ஃபேஸ் பெயிண்டட் ஒரே ஒரு ஃபேஸ் பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்குது, 2 ஃபேஸ் பெயிண்டட் எத்தனை இருக்குது, 3 ஃபேஸ் பெயிண்டட் எத்தனை இருக்குது. ஸோ இதை வந்து கொஸ்டின் நம்பர் 11 கொடுத்துருக்கோம்னா, ஸோ கொஸ்டின் நம்பர் 11 கமெண்ட் செக்ஷன்ல போட்டு 0 ஃபேஸ் பெயிண்டட் வந்து 27. ஒரு ஃபேஸ் பெயிண்டட் எத்தனை இருக்குது, 2 ஃபேஸ் பெயிண்டட் எத்தனை இருக்குது, 3 ஃபேஸ் பெயிண்டட் எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்க ஒன்னொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ கொஸ்டின் பார்த்து ரொம்ப பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சாலிட் ஒயிட் கலர் கியூப் இஸ் பெயிண்டட் பிளாக் அட் த எக்ஸ்டீரியர் ஆன் ஆல் சைட். ஒன்றும் இல்லை, வெள்ளையா இருக்கிற ஒரு கியூப் நான் எடுத்துக்கிட்டு அதனுடைய வெளிப்புறத்துல எக்ஸ்டீரியர்னா வெளிப்புறத்துல நான் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணிடுறேன், ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடுறேன். அதை வந்து சின்ன சின்ன ஸ்மாலர் கியூப்ஸா நான் வந்து கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தமிழை நீங்க பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ சின்ன சின்ன ஸ்மாலர் கியூப்ஸை நான் வந்து கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. The side of the smaller cube வந்து பார்த்தீங்கன்னா 1/4 of the original side அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மீனிங் எப்படின்றத சொல்ற பாருங்க. இதோட மீனிங் எப்படி வரும்னா, ஒரு பெரிய கியூப் இருக்குது. ஸோ இந்த பெரிய கியூபை நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்றேன். எத்தனை பீஸ் நான் கட் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நான் வந்து 1/4ன்றதுனால இதை வந்து நான் 4 சென்டிமீட்டர் லென்த்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 4 சென்டிமீட்டர் லென்த் அப்படின்னா 1/4 அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் நீளம் இருக்குமா? ஸோ இது 1 சென்டிமீட்டர், இது 1, இது 1, இது 1. ஸோ இப்போ மொத்தம் 4 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த மாதிரி 1/4 அப்படின்னா இந்த மாதிரி 4 நாளா கட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? எல்லா பக்கமும் 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு 4x4x4 எனக்கு கட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா எப்படின்னு? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் எப்படி கட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சம் சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, 0 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 0 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா என்ன? 1 ஃபேஸ் பெயிண்டடுக்கு, 2 ஃபேஸ் பெயிண்டடுக்கு, 3 ஃபேஸ் பெயிண்டடுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா நமக்கு காமன். n-2 the whole cube, n-2 the whole square, n-2 அண்ட் இங்க n-2 the whole power 0 வரும். இங்க எதுவுமே வராது. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எப்படி போடணும்னு நான் சொல்லிட்டேன். 0 ஃபேஸ் பெயிண்டட் 1 தான் இருக்கும். ஸோ அதனால 1 போட்டாலும் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடியது இல்லை. ஒரு ஃபேஸ் பெயிண்டட் வந்து 6 ஃபேஸ் அப்படின்றத நான் சொன்னேன். 2 ஃபேஸ் பெயிண்டட் எட்ஜஸ்ல இருக்கும். ஸோ 12 எட்ஜ். 3 ஃபேஸ் பெயிண்டட் கார்னர் இருக்கும். ஸோ 8 கார்னர். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டேன். இந்த ஸ்மால் எண் இருக்குது இல்லையா, அந்த ஸ்மால் எண் கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி நான் 3 வகையா சம்ஸை பிரிக்கலாம். ஒன்று வந்து கியூப் ரூட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ். ஸோ போன சம்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா 125 ஸ்மால் கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, 125 ஸ்மால் கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால கியூப் ரூட் ஆஃப் 125 போட்டேன். இந்த சம்ல ஸ்மால் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா 1/4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ 1/4 கொடுக்குறாங்க இல்லையா, இதை நீங்க
எப்படி எடுத்துக்கணும்னா 1/nth அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப அந்த ஸ்மால் என்னுடைய வேல்யூ என்னன்னா டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய ஸ்மால் என். இப்போ ஸ்மால் என்னுடைய வேல்யூ 4. ஓகேவா? இப்போ ஸ்மால் என்னுடைய வேல்யூ வந்து 4 அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், என்ன கேட்டிருக்கிறாங்க, 1 சைடு பெயிண்டட் கேட்டிருக்கிறாங்க. நீங்க 0 ஃபேஸ் பெயிண்டட், 1 ஃபேஸ் பெயிண்டட், 2 ஃபேஸ் பெயிண்டட், 3 ஃபேஸ் பெயிண்டட், இது 4மே நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் 4மே கண்டுபிடிக்க சொல்றேன்னா நீங்க அப்பதான் பிராக்டிஸ் ஆவீங்க. ஸோ அப்போ ஒரே சம்ல நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா 4 சம்ல வந்து சால்வ் பண்ற மாதிரி ஆயிடும். சரியா? ஸோ இப்போ ஸ்மால் என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னது, கியூப் ரூட் ஆஃப் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ். ஸோ இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னன்னா 1/nth ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வந்து எண்ணா நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி மூணாவது டைப் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4x4x4 ஒயிட் கலர் சாலிட். ஸோ போன சம்ல பார்த்தோம் இல்லையா, 4 எல்லா பக்கமும் 4 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற 4x4x4 கியூபை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு இதை வந்து 4 சென்டிமீட்டர் லென்த் வந்து 4 சென்டிமீட்டர், பிரெத் 4 சென்டிமீட்டர், ஹைட்டும் 4 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கியூபை நான் வந்து எப்படி கட் பண்றேன்னு சொல்றாங்கன்னா 1x1x1 அப்படின்ற சைஸ். இப்போ இந்த ஒரு ஸ்மால் ஒரு கியூப் நான் லெஃப்ட் சைடு இருக்குதா, இந்த ஒரு கியூபை நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஒரு கியூப் வந்து 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மால் கியூப் வந்து எல்லா பக்கமும் 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒன்னும் 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப ஒரு சைடு எத்தனை இருக்கும், 4 4 4 இருக்கும். அப்ப இதுல இருந்து ஸ்மால் என் வந்து 4 அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே சொல்லிட முடியும். ஸோ இதுவுமே நீங்க வந்து ஸ்மால் என் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கியூப் ரூட் ஆஃப் இந்த பெரிய சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பெரிய சைஸ் 4x4x4 அது டிவைட் பை கியூப் ரூட் ஆஃப் 1x1x1. ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3 தடவை மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போ 1 தடவை 4 டிவைட் பை 3 தடவை மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்போ 1 தடவை 1. இப்போ என்னுடைய வேல்யூ வந்து 4 அப்படின்றது வரும். ஸோ ஸ்மால் என் வந்து எனக்கு 4 அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்மால் என் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்முடைய டாஸ்க். இந்த ஸ்மால் என் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு 0 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் பெயிண்டட் எத்தனை கியூப்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 சைட் பெயிண்டட் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. பட் உங்களுக்கு டாஸ்க் வந்து 0 1 2 3. ஸோ இந்த 4மே நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி 2018ல கேட்ட கொஸ்டின். சாலிட் கியூப் ஆஃப் 3 சென்டிமீட்டர் செட். ஸோ ஒரு கியூப் இருக்குது. இந்த கியூபினுடைய சைட் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் லென்த், பிரெத் அண்ட் ஹைட் எல்லாமே 3 சென்டிமீட்டர் இருக்குது. பெயிண்டட் ஆன் ஆல் இட்ஸ் ஃபேஸஸ். ஸோ எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இஸ் கட் அப் இன்டு ஸ்மால் கியூப்ஸ் ஆஃப் 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் வர மாதிரி கட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 3 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு இதை 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரா கட் பண்ணா எனக்கு எத்தனை வரும் அப்படின்னா சின்னதா 3 இது கட் பண்ண முடியும் கரெக்டா. ஸோ இப்போ ஹவு மெனி ஆஃப் த ஸ்மால் கியூப்ஸ் வில் ஹாவ் எக்ஸாக்ட்லி 2 பெயிண்டட் ஃபேஸஸ். ஸோ இந்த மாதிரி 3 நான் வந்து கட் பண்ணிடுவேன் கரெக்டா. ஸோ அப்போ ஸ்மால் என்னுடைய வேல்யூ வந்து 3 அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, 2 ஃபேஸ் பெயிண்டட் 2 ஃபேஸ் பெயிண்டான இது கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்க. யூபிஎஸ்சி 2018 கொஸ்டின் போட்டாலும் சரி, 7th யூபிஎஸ்சி கொஸ்டின் 7th கொஸ்டின் அப்படின்ற மாதிரி போட்டாலும் சரி. ஓகேவா? இப்போ இதுல 2 ஃபேஸ் பெயிண்டட் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதே சமக்கு 0 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் பெயிண்டட் எவ்வளோ அப்படின்றத ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த அளவுக்கு இப்போ ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து ஆர்வம் அடுத்தடுத்து நீங்க சம் சால்வ் பண்றதுக்கு வரும். சரியா? அதனால நீங்க சால்வ் பண்ணி பாருங்க பர்சனலா. அதே மாதிரி இந்த சம்மும் பாத்தீங்க அப்படின்னா a large cube has all its faces painted with different colors. ஸோ ஒரு கியூப் இருக்குது. அந்த கியூப்ல 6 ஃபேஸ் இருக்குமா, ஒரு கியூப்னாலே 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபேஸ்லயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ எக்ஸாக்டா இதை நம்ம இது எடுத்துக்கலாம். எல்லா சைட்லயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து பெயிண்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. It is cut into smaller cubes of equal sizes such that side of the small cube is 1/5. So 1/5. சரியா? 1/5 அப்படின்னா ஸ்மால் n நம்ம என்ன எடுப்போம், so n = 5 நம்ம எடுப்போம். 1/5 is the side of the larger cube. The number of small cubes with at least 2 colors on its body.
ஸோ அட்லீஸ்ட் 2 கலர்ஸ் அப்படின்னா இதுல ஒரு ட்ரிக். ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமமா வந்து 2 கலர் இருக்கணும், மேக்சிமமா வந்து எத்தனை இருக்கலாம், 3 கலர் இருக்கலாம். ஸோ அப்ப 2 கலர் பெயிண்ட் ஆனதும் நம்ம கண்டுபிடிக்கணும், 3 கலர் பெயிண்ட் ஆனதும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப 2 ஃபேஸ் பெயிண்டடுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ இதுல பாருங்க 0 ஃபேஸ், 1 ஃபேஸ், 2 ஃபேஸ் அண்ட் தென் 3 ஃபேஸ் பெயிண்டட் இருக்கும். 0 ஃபேஸ் பெயிண்டட்னா the whole cube இருக்கும். n minus 2 the whole cube இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 ஃபேஸ் பெயிண்டட்னா n minus 2 the whole square இருக்கும். 2 ஃபேஸ் பெயிண்டட்னா n minus 2 இருக்கும். 3 ஃபேஸ் பெயிண்டட்னா எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு என்ன வேணும், அட்லீஸ்ட் 2 கலர் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 கலர் இருக்கணும், மேக்ஸிமம் 3 கலர் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ 2 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு 2 ஃபேஸ் பெயிண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எட்ஜ் பீஸ்ல தான் எனக்கு 2 கலர் பெயிண்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ இந்த எட்ஜ் பீஸ்ல தான் இங்க வந்து ஆரஞ்சு இருக்குது, மேல வந்து ப்ளூ இருக்குது. ஸோ இதுதான் வந்து 2 ஃபேஸ் பெயிண்டட் பீஸ். ஓகேவா? ஸோ அப்ப எத்தனை இருக்கும், எட்ஜ்ல வந்து 12 எட்ஜ். சரியா? ஸோ இது அது மாதிரி கார்னர் வந்து 8 இருக்கு. ஸோ அப்ப எனக்கு எப்படி ஆன்சர் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் பெயிண்டடுக்கான ஆன்சர் நான் கண்டுபிடிக்கணும். ஸ்மால் என்னுடைய வேல்யூ என்ன, 5. ஸ்மால் என்னுடைய வேல்யூ 5. ஸோ அப்ப 2 ஃபேஸ் பெயிண்டடுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 இன்டூ என்னுடைய வேல்யூ 5, 5 minus 2 வேல்யூ 3. ஸோ இப்போ 12 இன்டூ 3 என்னுடைய வேல்யூ என்ன, 36. ஸோ இது 2 ஃபேஸ் பெயிண்டட். இப்போ 36 அட்லீஸ்ட் 2 கலர் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபேஸ் பெயிண்டட் கண்டுபிடிச்சிருவாங்க. 36 வந்துடும். என்ன பண்ணிடுவாங்க, 36 தான் ஆன்சர்னு டிக் பண்ணிடுவாங்க. ஆனா அது ஆன்சர் கிடையாது. அப்ப என்ன ஆன்சர், அட்லீஸ்ட் 2 அப்படின்னா மினிமம் 2, மேக்ஸிமம் 3யும் எடுக்கணும். ஸோ இப்போ 3 எடுத்தோம் அப்படின்னா 8 தான் வந்து என்னது கார்னர். எப்பவுமே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் இருந்தாலும் அதுக்கு கார்னர் கண்டிப்பா ஒரு கியூப்னு எடுத்தா 8 கார்னர் தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த 8 கார்னர்ல இருக்கக்கூடிய பீஸ்ல தான் 3 கலர் பெயிண்டர். ஸோ அப்ப 36 பிளஸ் 8, ஸோ மொத்தம் 44. ஆப்ஷன் பி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அட்லீஸ்ட் 2 கலர் அப்படின்னா இதை எடுத்துக்கணும். அட் மோஸ்ட் 2 கலர் அப்படின்னா மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம். ஸோ அட் மோஸ்ட் 2 கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 0 ஃபேஸ் கண்டுபிடிக்கணும், 1 ஃபேஸ் கண்டுபிடிக்கணும், 2 ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். இது 3ஐயும் நீங்க ஆட் பண்ணணும். கிளியரா? ஸோ புரிஞ்சா இந்த சம்? ஸோ இந்த சம் புரியல அப்படின்னா திரும்ப ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ நானும் ஒரு டைம் ரீகால் பண்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜர் கியூப் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதை வந்து ஸ்மாலரா 1/5 சைடு இருக்கிற மாதிரி கட் பண்றாங்க. அப்போ அதுல இருந்து நான் ஸ்மால் எண் வந்து 5ன்னு நான் எடுத்துட்டேன். ஸோ இதுல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா அட்லீஸ்ட் 2 கலர் பெயிண்ட் ஆனதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அட்லீஸ்ட்னா ரொம்ப மினிமமா 2 இருக்கணும், மேக்சிமமா எத்தனை வரைக்கும் போகலாம், எனக்கு 3 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல எனக்கு நம்பர் இல்லை, அதனால 2ஐயும் கண்டுபிடிக்கிறேன், 3ஐயும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு இது 2க்கும் ஆட் பண்றேன். இப்போ மோஸ்ட் 2ன்னு சொன்னாங்கன்னா மேக்சிமமா 2 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மினிமம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா 0ல இருந்து தான் எனக்கு ஆரம்பிக்குது. ஸோ இப்போ 0 கண்டுபிடிக்கணும், 1 கண்டுபிடிக்கிறோம், மேக்சிமமா 2 வரைக்கும் கண்டுபிடிச்சு இது எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் வருமா. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏன் இதெல்லாம் நான் யூபிஎஸ்சியில உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுக்குறேன்னா இப்போ வந்து குரூப் 2 டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மோரோவர் வந்து யூபிஎஸ்சி அலைன் பண்ணி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரொம்ப கஷ்டமா கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியா சிம்பிளா வந்து சால்வ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக அவங்களை வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் ஓகேவா?